அப்பா இன்னைக்கு சீக்கிரமா வேலை முடிச்சதுன்னு நினைச்சோம். ஆனா திரும்பக்குள்ள ஏதாவது ஒரு வேலை வந்துட்டே தான் இருக்குது. ஆமா ஆண்டி. அம்மா வாங்க தங்கங்களா, எங்க விளையாடாம இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? அம்மா நீங்க நல்ல கதை சொல்லுவீங்கன்னு சொன்னா அதனால தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க உங்ககிட்ட கதை கேட்க. இன்னைக்கு ஒரு நல்ல கதை சொல்லுங்கம்மா. ஆமா ஆண்டி, சோனு சொன்னா நீங்க நல்ல கதை சொல்லுவீங்கன்னு, அதனால தான் நாங்க வந்தோம். எங்களுக்கும் சேர்த்து சொல்லுங்க ஆண்டி. அப்படியே தங்கம், சரி நீங்க எல்லாரும் சின்ன பசங்களா இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு அணில் கதை சொல்றேன். அந்த அணில் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்ததுங்கிற கதை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஹை ஜாலி ஜாலி. சரி இப்படி உட்காரலாமா? ஒரு குட்டி அணில் இருந்துச்சாமா. அந்த அணில் ரொம்ப சேட்டக்கார குட்டியாமா. எப்ப பார்த்தாலும் அங்கேயும் இங்கேயும் தாவி விளையாண்டுட்டே இருக்குமாமா. ஒரு நாள் என்னாச்சு, அந்த அணிலுக்கு வெளி உலகமெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சாமா. அவங்க அப்பாவும் அம்மாவும் இறக்க போனதுக்கு அப்புறம் அது வெளியே வந்து விளையாண்டுட்டே இருந்ததாமா. அதுக்கப்புறம் எங்கெங்க விளையாடுறதுக்கு இதமான இடம் இருக்குதுன்னு தேடி பார்த்துச்சாமா. அதோட கண்ணுக்கு ஒரு ஏரி தெரிஞ்சதாமா. அப்ப அந்த ஏரிக்கு போகணும்னு ஆசைப்பட்ட அணில் அங்க விளையாண்டுட்டு இருந்த நண்பர்களையும் கூட்டிட்டு அந்த ஏரியில போய் விளையாண்டுச்சாமா. அந்த அணில் அங்கேயும் இங்கேயும் தாவி தாவி விளையாண்டுட்டு இருந்ததாமா. ஏரியில கல்லெல்லாம் தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்களாமா நண்பர்களோட. அதுக்கப்புறம் தண்ணியில எல்லாம் குளிச்சு விளையாண்டுட்டு மணி வந்து ரொம்ப இருட்டாக ஆரம்பிச்சிருச்சாமா. அந்த இருட்டாக நண்பர்களால பயப்பட ஆரம்பிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போலாம்னு சொன்னாங்களாமா. அந்த குட்டி அணிலும் சேர்ந்துட்டு சரி வாங்க போலாம் நாளைக்கு வந்து விளையாடலாம்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பினாங்களாமா. கிளம்பும்போது வந்த அணிலும் அணிலோட நண்பர்களும்